சர்க்கரை பொங்கல் மாதிரியே நல்லா தளன்னு கல்கண்டில் பொங்கல் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கல்கண்டு பொங்கல் எந்த ஊரில் எந்த கோவிலில் ஃபேமஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே 2 தடவை நல்லா அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பும் அரிசியும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்த கப்லேயே 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பும் அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதில் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவுக்கு கல்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காயை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சைக்கற்பூரம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ ஒரு சின்ன பேனில் 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி கிஸ்மிஸை நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துட்டு பொங்கல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கல்கண்டு பொங்கல் வீட்டிலே ரெடி ஆயிரும்.